வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இதில் முட்டையை அவிச்சு சேர்க்காம அப்படியே உடச்சி ஊற்றி சேர்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 தக்காளி, 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். இது நல்லா பழுத்து இருக்கிற தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், 2 துண்டு தேங்காய், 3 பெரிய வெங்காயம். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கிடலாம். 4 முட்டை, கொஞ்சம் மல்லி இலை, ஒரு சின்ன துண்டு கல்பாசி. இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்துக்கலாம், ஆப்ஷனல் தான் அது. 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 3 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா இல்லைனா கரம் மசாலா, நீங்கள் எது இருக்குதோ யூஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த எண்ணெயில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை லேசாக ஃப்ரை பண்ணிடலாம். அந்த இஞ்சிலேருந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பூண்டு சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இந்த இஞ்சியும் பூண்டையும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணுறப்போ நல்லா ஒரு ஃப்ளேவர் இருக்கும், அந்த குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் நல்லா இது ஃப்ரை ஆகிடட்டும். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். இது நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மசாலா வந்து நம்ம கிரைண்ட் பண்ண போனோம், அதனால் நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகட்டும். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா ப்ரௌன் கலரை மாறிடுச்சு. இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ தக்காளி நல்லா குக் ஆகட்டும், தக்காளியில் உள்ள அந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். அது வரைக்கும் நாம் இதை அப்பப்போ இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம்.
தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா தக்காளி வந்து குயிக்காக ஃப்ரை ஆகிடும். தக்காளியில் உள்ள அந்த தண்ணியெல்லாம் ஈஸியாக வெளியே வர்றதுனால உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா குயிக்காக ஃப்ரை ஆகிடும். அதனால டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையுமே இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நல்லா அந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி வச்சு குக் பண்ணிடலாம். இப்போ தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதில் தூள் வகைகள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். வத்தல் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா. கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போட்டும் தூள் வகைகள்ல இருந்து, அது வரைக்கும் நம்ம இதை அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இந்த பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆற விட்டுறலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துடலாம். நல்லா ஒரு நைஸான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ நம்ம முட்டை குழம்புக்கு தேவையான மசாலாவெலாம் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட்டாக வரணும், நல்லா வலுவலுன்னு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா அரைச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, அன்னாச்சி பூ சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். அந்த ஸ்பைசஸ்லேருந்து லேசாக ஒரு ஃப்ளேவர் வரட்டும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சோம்பு சேர்த்துடலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் பச்சை மிளகா சேர்த்துடலாம். பச்சை மிளகாவை நடுவில் கீறி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி விட்டலாம். இப்போ கருவேப்பிலையும் ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட் சேர்த்துடலாம். இந்த மசாலாவை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி அதை ஃப்ரை பண்ணி தான் அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் அதில் பச்சை வாசனை எதுவுமே இருக்காது.
அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். கொதிக்க விடுறது ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் தேவையில்லை. நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி அரைச்சதுனால நம்ம லேசாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும், அது வரைக்கும் கொதிக்க விட்டாலே போதும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு வந்து நல்லா திக்காக வேணும் அப்படின்னா கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விட்டலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகட்டும். இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காயை அரைச்சிடலாம். தேங்காயை வந்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா இப்படி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். நல்லா இப்படி சாஃப்டாக அரைச்சிடலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இது கொதிக்க இப்படி ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விட்டலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா அந்த தேங்காய் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை கொதிக்க விட்டலாம். இப்போ இதை மூடி வச்சு கொதிக்க விட்டலாம். ஒரு 5 நிமிஷம் அது கொதிச்சா போதும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை வந்து அப்படியே நம்ம உடச்சி உள்ளே ஊற்றிடலாம். நம்ம அவிச்சு செய்கிற முட்டை குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இப்படியே உடச்சி ஊற்றுற முட்டை குழம்போட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா முட்டையுமே நம்ம உடச்சி உள்ளே சேர்த்துடலாம். நான் இதில் 4 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம முட்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை மூடி வச்சு திருப்பி ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் முட்டை நல்லா வேகும். இந்த மாதிரி நம்ம குழம்புக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக ஊற்றி வேக வைக்கிற அந்த முட்டை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையை வந்து தள்ளி தள்ளி ஊற்றிக்கலாம். எல்லாம் முட்டைலாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும். இப்படி தள்ளி தள்ளி ஊற்றிடலாம் 4 சைட்லேயுமே. நீங்கள் எக்ஸ்ட்ரா முட்டை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் லேசாக கரண்டி விட்டு தள்ளி விட்டுட்டு நீங்கள் பக்கத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டலாம். அப்போ தான் முட்டை நல்லா வெந்திருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் சைடை திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடு வேகணும் அப்படின்னா மேலே உள்ள பக்கம் வந்து லேசாக வேகாமல் இருக்கும். அதனால் அதை திருப்பி விட்டுடலாம். எல்லா முட்டையுமே இந்த மாதிரி திருப்பி விட்டுடலாம். இப்போ திருப்பி விட்டாச்சு. இப்போ இதை திருப்பியும் 2 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். இப்போ முட்டை நல்லா 2 சைடுமே
வெந்துடுச்சு. நல்லா குழம்பும் கொதிச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ நமக்கு சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மல்லி இலை மிக்ஸ் பண்ணுறப்ப முட்டை உடஞ்சிடாம நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சுட சுட முட்டை குழம்பு தயார். இது சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பமோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த முட்டை குழம்பு ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோடு இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபிஸ் டிஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்இன்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம்.